வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோட்டல் ஸ்டைலில் முட்டை குருமா. இந்த குருமா வந்து ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா 1 டே யூஸ் பண்ணலாங்க. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாத்துக்குமே வந்து செம்ம சூட்டபுளாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்யறதுக்கு வந்து மீடியம் சைஸில் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், தக்காளி 3 எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதோட வந்து தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 10லேருந்து 12 முந்திரி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து இதோடு சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனலுங்க. இது விருப்பம் இருந்தால் சேர்த்துங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ இதோட வந்து 4 டேபிள் ஸ்பூன் நல்ல கட்டியான தயிர் சேர்த்துங்க. இப்போ இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் சேர்த்துடலாம். இப்போ ஆயில் சூடு இருந்தோம். 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 ஸ்டார் அனீஸ், 1 பிரிஞ்சி இலை, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதோட வந்து 2 பச்சை மிளகாய் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துங்க. இப்போ மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். இப்போ வெங்காயம் கலர் வந்து நல்லாவே மாறி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுங்க. அப்போ தான் குருமா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கணும். இப்போ வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதோடு வந்து சில்லி பவுடர் சேர்த்துடலாம். நான் காஷ்மீரி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது காரம் கம்மி, கலர் கொடுக்குங்க. இப்போ அதனால் நான் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ தனியாத்தூள் 3 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இதை சேர்த்துட்டு ஃப்ளேம் கம்மி பண்ணிவிட்டு இந்த ஆயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து அரைச்சி வச்சு விழுது சேர்த்துங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேம் வந்து மீடியமாகவே இருக்கட்டும். இப்போ தட்டு போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி விடுங்க. இப்போ 2 நிமிஷம் கழித்து இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி சேர்த்து இப்போ வந்து திக்னஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ பாருங்கள், ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுட்டு இதை மூடி போட்டு 4லேருந்து 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த சைடு வந்து நான் 8 முட்டை வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ எல்லா முட்டையிலையுமே இந்த மாதிரி வந்து கீரல் போட்டு எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி போடுறேங்க, இதில் நல்லாவே மசாலா இறங்கும். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இதோட வந்து 1/4 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ முட்டை இதோடு சேர்த்துடலாம். இப்போ இந்த முட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த மாதிரி பண்ண சொல்ல வந்து நல்லா மசாலா பிடிச்சி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க முட்டை. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுவே போதும். இதுக்கு மேலே பண்ணிங்கன்னா மசாலா வந்து கருகி போயிடும். இப்போ 4லேருந்து 5 நிமிஷம் நல்லாவே கொதிச்சுன்னு இருக்குது. இப்போ குருமா வந்து நல்லாவே திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், இப்போ இதோடு வந்து நம்ம மசாலா போட்ட முட்டை வந்து இதோடு சேர்த்துடலாம். இப்போ முட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக வந்து கசூரி மேத்தி சேர்த்துடலாம். இப்போ இந்த மாதிரி கையில் க்ரஷ் பண்ணிட்டு சேர்த்துங்க, ரொம்பவே வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி சேர்க்க சொல்ல. இப்போ இதை சேர்த்துட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ்க்கு மூடி விடுங்க. பாருங்கள், 2 நிமிஷம் கழித்து நம்மளுக்கு குருமா ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இப்போ பாருங்கள், திக்னஸும் கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இது கூடவே வந்து பொடியாக நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துடலாம். இப்போ ஹோட்டல் ஸ்டைலில் வந்து முட்டை குருமா ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணியிருக்கோம். இந்த குருமா வச்சுட்டிங்கன்னா டிஃபன் ஐட்டம், ரைஸ், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க.